கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சீசர்களுக்கு சொல்லி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் போகிற பட்டணத்தில் என்னெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்ல வர்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. சிலுவை என்றால் பாடு, பாரம். தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பெரிதாய் தெரியாது. ஒரே உரையில ஒரு கத்தி தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் நம்ம சந்தோஷப்படுத்தி இருந்து வரலாம் என்றாலும் இருக்க முடியாது. உலக ஆசைக்குள்ள போகும்போது ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள இருந்தால் உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ளே பாரப்படுத்தி கொண்டே இருப்பார். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், அப்போ உன்னை இழந்தாதான் நீங்க உன்னை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுனுடைய முழு நோக்கம் என்ன? உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகணும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும், நீங்க அழிவில்லாத வாழ்க்கை வாழணும். அதனாலதான் இந்த கடினமான உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு இயேசு சொல்றாரு என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் பரிசேயர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் சிலுவை எடுக்க வேண்டும். கஷ்டத்தின் பாதையில தான் போவோம். எலியா சால்வை எடுத்து அடித்தார். எலியாவின் சால்வை எலிசால் மேல் விழுந்தது. அங்கே இருக்க முடியாது. வரணும், இக்கரைக்கு வரணும், ஊழியங்களை செய்யணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு சபையில, ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல, ஒரு தனிநபருக்கு இயேசுனுடைய சிலுவை, தன்னுடைய சிலுவை சுமக்க, இயேசு எப்படி அவர் சிலுவை சுமந்து ஜெயித்தாரோ அதே போல நம்ம சுமந்து தான் ஜெயிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் வசனம். அப்போ சிலுவை சுமப்பதற்கு கவலைப்படக்கூடாது. சிலருக்கு பலவீனங்கிற சிலுவை இருக்கும், சிலருக்கு போராட்டங்கள் இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு காரியம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் என்று இந்த மனிதனும் சொல்ல முடியாது. சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாம சிலுவை சுமக்க வேண்டும், கஷ்டத்தை சுமக்க வேண்டும். அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய வசனத்தின்படி எங்களை நடத்தும். நீர் விரும்புகிறதை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். சிலுவை சுமக்க நாங்கள் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே. அதுல என்ன நம்ம இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் மென்மேலும் பலப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.